ஹாய் வெல்கம் பேக் டு ரியா ராஜா ஆர்பிஎன் விளாக்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, நான் ஃப்ரைடே வந்து என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். மறக்காம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் மேரேஜ் ஆகியுமே ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல வந்து காலையில் 8:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புறேன்னா நைட்டு 8 o'clock தான் வருவேன். காலையில போயிட்டு நைட்டு வரதுனால வீட்டை வந்து கவனிக்கவே முடியாது. வீட்டில் உள்ள பொருள்லாம் அங்கங்கே அப்படி அப்படியே இருக்கும். மறுநாள் காலையில் அப்படியே எழுந்திரிச்சு ஓடுவோம். சண்டே மட்டும்தான் ஹாலிடேஸ் இருக்கும். அதுலேயுமே வந்து படுத்து தூங்கினா போதுன்ற மாதிரி தான் இருக்கும். இப்படியே தான் ஒரு 1 இயர் போச்சு. அதுக்கப்புறம் பாப்பா பிறந்தாங்க. பாப்பா பிறக்கிறதுக்கு ஒரு 1 மந்த் பிஃபோரே நான் ஆஃபீஸை விட்டு ரிலீவ் ஆயிட்டேன். ஏன்னா வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் கண்டினியூ பண்ணணும்னா நெக்ஸ்ட் வேற ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கலான்றதுனால அந்த ஆஃபீஸ்லேருந்து நான் ரிலீவ் ஆயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பாப்பா பிறந்துட்டு பாப்பாவை கேர் பண்ணுறதுலே டைம் ஓடிடுச்சு. ஆல்மோஸ்ட் பாப்பா வந்து நான் வெளியில ரெக்கவர் ஆகிறதுக்கே ஒரு 8 மந்த் ஆயிடுச்சா. ஸோ அப்படி அப்படியே எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண மாட்டேன். இப்போ பண்ணுவேன், அப்போ பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கேரே பண்ண மாட்டேன். வீட்டில் விளக்கேற்றுறதே ரொம்ப அதிசயமாக தான் இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் இந்த இல்லைன்னா அந்த நாள் கிழமை அப்படின்ற மாதிரி தான் நான் விளக்கேற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ வீட்டில் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், நிறைய மைனஸ் இந்த மாதிரி தான் நிறையா இருந்துச்சு. வீட்டில் பிரச்சனை இந்த மாதிரியே தான் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா பண்ணுறது, இது எப்போ தான் ரிலீவ் ஆகுன்ற மாதிரி இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் எதையுமே கேர் பண்ணல. போனால் நியூட்ரலாக போகலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்ன பாப்பாவை கேர் பண்ணுறது, வீட்டில் என்ன வேலை பார்க்கறது அப்படி இப்படி தான் இருந்துச்சு. வீட்டை வந்து ஒரு நீட்டாலாம் வச்சிருக்கவே மாட்டேன். எல்லாருமே பார்க்குறவங்க கூட ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து எல்லாருக்கும் என்னென்னா குழந்தைய வச்சிருக்கா இப்படி தான் இருக்குன்ற மாதிரி. பாப்பாவுக்கு ஒரு 1.5 வயசுக்கு மேலேயும் இப்படி தான் இருந்துச்சு வீடு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ப்ராப்ளம் வர 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 எனக்கே ஒண்ணு தோணுச்சு. ஏன் இப்படி இருக்கு? இதெல்லாம் இருக்குன்னா, அப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம வீட்ல அப்படின்ற மாரி இருக்கவும், நான் நாள் கிழமை பார்க்காம அப்புறம் வெள்ளி செவ்வாய்ல விளக்கேத்த ஆரம்பிச்சேன். அப்புறம் மெயினான பண்டிகை வந்துச்சுன்னா, அதில பூஜை பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு பூஜை இதெல்லாம் அவ்வளோ பெருசாலாம் நான் பண்ண மாட்டேன். ஆனா விளக்கேத்திட்டு இந்த மாரி தான் பண்ணுவேன். இதுக்கு அந்த டைம்லலாம் நான் சாமி ஃபோட்டோக்கு பூ வைக்கிறதே அதிசயம் தான். விளக்கேத்துவேன் அவ்வளோதான். சப்போஸ் பூவே வச்சு சாமி கும்பிட்டாலுமே அது ஒரு 1 மந்த், 2 மந்த்ஸ் அப்படியே இருக்கும். காஞ்சு போயிருக்கும். எடுக்கவும் மனசு வராது. எடுக்கவும் மாட்டேன். அது ஏன்னு தெரியல. ஏன்னா பூஜை ரூம் பக்கம் போனா தானே நம்ம சாமி ஃபோட்டோ போய் சாமி கும்பிட்டா தானே நமக்கு அந்த இதெல்லாம் வரும். ஸோ அந்த மாரிலாம் பண்ணவே மாட்டேன். அதனால வந்து நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் நமக்குள்ள நெறைய நெகட்டிவ் தாட்ஸ். என்ன சொல்ல தெரியல எனக்கு இப்பலாம். பட் அந்த அளவுக்கு அப்படி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்லருந்து வேற வீட்டுக்கு வந்தோம். பாப்பாக்கு ஒரு 1.5 வயசு ஆயிடுச்சு. அதான் லாஸ்ட் இருந்தோம் இல்லையா? அந்த வீட்ல இருந்தோம். இந்த வீட்டுக்கு வந்துட்டு நெறைய சேஞ்சஸ். என்னன்னா அங்க சுத்தி உள்ளவங்க எப்படி இருக்காங்க? நம்மள சுத்தி எப்படி இருக்காங்களோ, அதுக்கேத்த மாரி நம்ம சூழ்நிலைகள் மாறுச்சு அப்படின்னா நல்லது. நல்லவங்க நம்மள சுத்தி இருந்தாங்கன்னா, நம்ம நல்ல விதமாவே மாறுவோம். அததான் நான் சொல்ல முடியும். ஸோ என்னோட நல்ல பழக்கவழக்கங்கள் எல்லாமே இந்த 4 வருஷம் அந்த வீட்ல இருந்ததுலேருந்து தான் எனக்கு வந்துச்சு. வீட்ல அப்பா, அம்மா சாமி கும்பிடுவாங்க தான் ஓகே. பட் இருந்தாலும் அவங்க நம்ம கூட இல்லைல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். ஸோ அவங்களுக்கு அப்புறம் வந்து இந்த பக்கத்துல அக்கம் பக்கத்துல எப்படி இருக்காங்க அப்படின்ற மாரி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு எல்லாமே மாறுது. ஸோ அந்த மாரி தான் என் வீட்டு பக்கத்துல உள்ள எல்லாருமே வயசானவங்க. நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அந்த ஏரியால. அவங்க எல்லாமே காலையில கோலம் போடுறது, அது பண்றது, இது பண்றது. எங்க ஹவுஸ் ஓனர் ஆன்டி கோயிலுக்கு போனாங்கன்னா, வாம்மா போலாம் அப்படின்ற மாரி கூப்பிடுவாங்க. ஏன்னா என்னோட பாப்பா வந்து சின்ன பிள்ளையா இருக்கவும், அவங்க கூட்டு கூட்டு போய் வச்சுப்பாங்க. ஸோ அதனால வந்து அவள பிடிக்குமா, அவங்க வாம்மா கோயிலுக்கு போலாம், அங்க போலாம், இங்க போலாம்ன்னு என்ன கூட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த கோயிலுக்குலாம் போக 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 எனக்கு மைண்ட்ல வந்து நெறைய பாசிட்டிவ் திங்ஸ், நெறைய பாசிட்டிவ் நம்மள சுத்தி நெறைய நடந்துச்சு. ஸோ அதனோட நானும் நெறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க கூட போயிட்டு வரும்போது, அவங்க பூ வாங்குறது எல்லாமே வாங்கிட்டு வரும்போது, அப்புறம் நம்மளும் வந்து நானும் பூ வாங்குவேன். டெய்லி வாசல்ல வச்சு விளக்கேத்துவேன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளி செவ்வாய்னா பூ மாத்திருவேன். இன்னைக்கு வச்ச பூவ நாளைக்கு வைக்க விட மாட்டேன். காஞ்சிருச்சுன்னா பூவ எடுத்துருவேன். ஸோ இதே மாரி பண்ண பூஜை மாடமும் அந்த நேரத்துல எனக்கு தேவைப்பட்டுச்சு. எங்க மாமனார் வீட்ல அந்த டைம்ல பூஜை மாடம் சும்மா தான் இருந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட இருந்து தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எனக்கு குடுக்குறீங்களான்னு சொல்லி அவங்களும் எனக்கு குடுத்தாங்க. இந்த பூஜை மாடம் வந்ததுக்கப்புறம் நெறைய பாசிட்டிவ் திங்ஸ் தனியா பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் ரெகுலரா வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு ரொம்பவே நெறைய பாசிட்டிவ் வர ஆரம்பிக்கவும் தான், நான் வாரம் கண்டிப்பா வந்து வெள்ளிக்கிழமை பூஜையும் பண்ண ஆரம்பிச்சு, டெய்லி வாசல்ல வந்து கோலம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து எங்க ஹவுஸ் ஓனர் ஆன்டி அவங்களோட சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்ட வந்து நம்ம தான் கீழ மெயின்டெயின் பண்ற மாரி இருந்துச்சு. ரெகுலரா வந்து கோலம் போடுறது, இந்த மார்கழி மாசம் எந்திரிச்சு கோலம் போடுறது, இது மாரிலாம் இருக்கவும், நமக்கு நெறைய சேஞ்சஸ் இருக்கவும், நான் இத வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டேன். அந்த மாரி தான் என்னோட பூஜைகள்லாம் ஆரம்பிச்சுச்சு. ஸோ அது வந்து இதுவரைக்கும் எனக்கு தொடர்ந்துட்டு இருக்கு நல்ல முறையா. எனக்கு கடவுள் நம்பிக்கை வந்து அப்பயிலேருந்தே அதிகம் தான். 10th படிக்கும்போது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வருவேன். 10th, 12th மார்க் எடுக்கிறதுக்காக ஆஞ்சநேயர் கோயில சனிக்கிழமை ஆனா போய் சுத்திட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் நான்வெஜ் தொடுறதே விட்டுட்டேன். நான் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே நான்வெஜ் சாட்டர்டே சாப்பிட மாட்டேன். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் அப்படிதான் இருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பா பொறந்தது, குழந்தை பிறந்த டிப்ரஷன் இந்த மாரி ஒர்க் இருக்கவும் பூஜை ரூம் பக்கமும் போல, சாமி கும்பிடுறதுக்கும் அதிகமா டைம் ஒதுக்காம இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு லாஸ்ட்டா இருந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சது. ரொம்பவே நிறைவா இருந்தது. அங்க இருந்து வரும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, "நல்லா தூங்குமா, காலையில சீக்கிரம் எந்திரிக்காதம்மா" அந்த மாரி தான் சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க குடுத்த அட்வைஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு.
இருந்துச்சு. அவங்க வழியிலேயே நடக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவங்கலாம் அவ்வளோ வயசானவங்க. நமக்கு நல்லது சொல்லணும்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாது. டைம் ஒதுக்கி நமக்கு எல்லா விஷயங்களும் சொல்லிக் குடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். தேங்க் யூ.